ஹே கைஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎம்ஏ ஆர்டிகல்ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ அப்டேட் வந்திருக்கு. அந்த அப்டேட் பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் கிளியர் கட்டாக வந்து பார்க்க போகிறோம். உங்களோட எல்லா டவுட்ஸுமே இந்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக வந்து கிளியர் ஆகிடும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டா அதில் ஒரு பாயிண்ட் மட்டும் பாருங்கள். இது வந்து ஆல்ரெடி ஓல்டு அப்டேட் தான், பட் இருந்தாலும் நிறைய பேருக்கு தெரியறதில்லை. அது பாருங்களேன். ஃபார் த இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப்டர் 15/8/2022 அப்புறம் யாரெல்லாம் இன்டர்மீடியட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா T1 அண்ட் T4 ஃபார்ம் ஆர்டிகல்ஷிப் அப்படிங்கிறது பண்ணுவோம் இல்லையா? அந்த ஆர்டிகல்ஷிப்னால் என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ட்ரைனிங் இன்டர் பண்ணும்போது பண்ணலாம், இல்லை இன்டர் முடிச்சக்கப்புறம் பண்ணலாம். ஓகே, T1 அண்ட் T4 ஃபார்ம் நீங்கள் பண்ணுறதா இருந்துச்சு. இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு ஃபேர்மில் ஒர்க் பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு ஆடிட்டர் கிட்ட ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா என்ன சொல்லிக்க பாருங்கள், ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்கும். பேமெண்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் மாதிரி வந்து இருக்குது. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்ன்னு சொல்லி சார்ஜ் பண்ணுறாங்க. சரிங்களா? அடுத்த T3 ஃபார்முக்கு 4500. T3ங்கிறது வந்து எக்ஸம்ஷன். எனக்கு ஆல்ரெடி ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஸோ அதனால் ஆர்டிகல்ஷிப் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு கிளைம் பண்ணுவோம்ல, அது T3 ஃபார்மு. அப்போ நீங்கள் அந்த ஃபார்மையும் அப்லோட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கலாம்னா 4500 நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸம்ஷன். ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறத வச்சு நீங்கள் பண்ணுறது. ஓகே, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலே இருக்கிறது ட்ரைனிங், கீழே இருக்கிறது இது எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நம்ம கிளைம் பண்ணுறது. இப்போ டவுன்லோட் ட்ரைனிங் ஃபார்மில் என்ன சொல்கிறாங்க, T1 இருக்குது. T1ல் என்ன இருக்குன்னு பாருங்களேன். நீங்கள் ஒரு காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் சிஎம்ஏ கிட்ட போகிறீங்க, இல்லை ஃபர்ம் ஆஃப் சிஎம்ஏ கிட்ட போகிறீங்கன்னா T1 ஃபார்மு. ஓகே, தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு கம்பெனியில் நீங்கள் போக போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன சொல்கிறாங்கன்னா T4 ஃபார்மு. தட்ஸ் ஆல். இதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணுறதுக்கு தான் T5 அப்படிங்கிற ஃபார்மு. ஓகேங்களா? இது எல்லோரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ஒரு டேட் ஒன்று இருக்குது பாருங்களேன். T5ன்னு சொல்லிட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபார்ம் T5 ஃபார் த இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் ஆன் ஆர் ஆஃப்டர் 11/2/2020. அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 11/2/2020க்கு முன்னாடி யாரெல்லாம் சிஎம்ஏ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்களோ அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் பீரியட் வந்து கரெக்டாக 6 months தான். சரிங்களா? யாரெல்லாம் நீங்கள் 11/2/2020க்கு அப்புறம் இன்டர்மீடியட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கு வந்து ஆர்டிகல்ஷிப்போட டியூரேஷன் வந்து 15 months. சரிங்களா? மொத்தமாக 15 months பண்ணணும். ஓகே, தட்ஸ் ஆல். யார் யார்கிட்ட பண்ணலாங்கிறத நான் தனியாக வீடியோஸ் போட்டிருக்கேன். ஃபார்மை பற்றி எல்லாமே நம்ம சொல்லியாச்சு. ஃபார்ம் கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும். நிறைய பேர் ஃபார்மை பற்றி அப்லோடே பண்ணாமல் ட்ரைனிங் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணுறது வந்து நோ யூஸ். ட்ரைனிங் மட்டும் நான் போயிட்டேன் ப்ரோ, பட் எந்த ஃபார்ம் நான் அப்லோட் பண்ணல. கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதை அப்லோட் பண்ணால் தான் அடுத்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு இதாகும். நீங்கள் அப்லோட் பண்ணாமல் ட்ரைனிங் பண்ணி நோ யூஸ். ஓகே, அப்புறம் எப்படி நீங்கள் ட்ரைனிங் பண்ணிங்கிறது இன்ஸ்டியூட் தெரியும். ஸோ அதனால் அந்த டீட்டெயில்ஸ்லாம் வீடியோஸ் போட்டிருக்கேன், அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். இப்போ இந்த நியூ அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 15 months இருக்குல்ல, இந்த 15 monthsல ஒரு கான்செப்ட் ஒன்று சொல்கிறாங்க. ஓகேங்களா? அந்த கான்செப்ட் தான் வந்து நியூ அப்டேட். அந்த நியூ அப்டேட்டை தான் வந்து இப்போ என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த ஃபார்ம் தான் வந்து நியூ அப்டேட்கான ஃபார்ம் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாருக்குமே அப்ளிகபிளாக இல்லையா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே இப்போ T1 ஃபார்ம், T3 ஃபார்ம், T4 ஃபார்ம், T5 ஃபார்ம் எல்லாம் தெரியும் இல்லையா? இது நியூ அப்படிங்கிறது வந்து என்ன கான்செப்ட்னா இது யாருக்கு ஃபஸ்ட்டு மெயின்ங்கிறது நான் சொல்லிடுறேன். யாரெல்லாம் மெயினாக பார்க்கணுன்னு சொல்லுவேன். இப்போ நீங்கள் இன்டர் முடிச்சுட்டு போகிறீங்க, அடுத்த ஸ்டேஜ் ஃபைனல் அப்படிங்கிற போகும்போது இதெல்லாம் உங்களுக்கு மெயின். சரிங்களா? ஓகே, இப்போ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ 15 months ட்ரைனிங் சொல்கிறோம்ல, யாருக்கு? அதாவது எந்த ஒரு ஸ்டூடெண்ட் 11/2/2020க்கு அப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே 15 months ட்ரைனிங். அதுக்கு முன்னாடி பண்ணவங்களுக்குலாம் ஆர்டிகல்ஷிப் 6 months ட்ரைனிங். இவ்வளோ தான். இப்போ அதுக்கப்புறம் பண்ணவங்களுக்கு 15 months ட்ரைனிங் சொல்கிறோம்ல. என்ன கான்செப்ட்னா இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஜூனில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜூனில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஃபைனல் போத் குரூப் எக்ஸாம் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஜூனில் வந்து ஃபைனல் போத் குரூப் எக்ஸாம் எழுதுறாங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்டு 10 months ட்ரைனிங் எப்போக்குள்ளே முடிச்சிருக்கணும்னா 29th February அந்த ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக 10 months ட்ரைனிங் முடிச்சிருக்கணும். ஜூனில் எக்ஸாம் எழுதுறா இருந்தால் கண்டிப்பாக அந்த பாய் ஆர் கேர்ள் டெஃபினட்டாக 29th February எக்ஸாம் ட்ரைனிங் முடிச்சிருக்கணும். சரிங்களா? அதுக்கு கீழே இருக்கு பாருங்கள், கட் ஆஃப் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் ஃபார்ம் ஃபார் ஃபைலிங் அப் எக்ஸாமினேஷன் ஃபார்ம். ஒன்றும் கிடையாது. இப்போ 10 months 29th February முடிச்சிட்டிங்க. அடுத்து ஜூன் மந்த் எக்ஸாம் எழுதுறா இருந்தால் உங்களுக்கு எக்ஸாம் அப்ளிகேஷன் போர்ட்டல் எப்போ வரைக்கும் ஓப்பனில் இருக்கும்? March month ஓப்பன் பண்ணாங்கன்னா April 10 வரைக்கும் இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 5th April இந்த கம்ப்ளீஷன் இந்த ஃபார்ம் அப்லோட் பண்ணிடுங்கிறாங்க. 10 months முடிச்சிட்டிங்களா, இந்த ஃபார்ம் அப்லோட் பண்ணிடுங்க. உடனே 5th April நீங்கள் பண்ணிடணும். அதான் கான்செப்ட். அப்போ வந்து எக்ஸாம் நம்ம எழுதலாமா? ப்ராப்ளம் கிடையாதா? ப்ராப்ளம் கிடையாது. 10 months, அதாவது நல்லா வச்சுக்கோங்க. ஜூன் மந்த் எக்ஸாம் எழுதுறதா ஜூன் மந்த் நீங்கள் எக்ஸாம் எழுதுறதா இருந்துச்சுன்னா 29th February அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் 10 months ட்ரைனிங்கே முடிச்சிருக்கணும். முடிச்சுட்டு அடுத்து ஒரு 1 monthக்குள்ளே ஃபார்ம் அப்லோட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? இதில் ஏதாவது கொஞ்சம் கிராஸ் ஆயிடுச்சுன்னா
எக்ஸாம் எழுத முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் 29th February வந்து நீங்கள் 8th மந்தோட அப்போ தான் 8 மந்த் ஆகுது ட்ரைனிங் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஜூனில் போத் குரூப் எழுதணும்னு நினச்சிங்கன்னா எழுத முடியாதுங்கிற மாதிரி வந்து ஓகே எழுத முடியாது ஆக்சுவலி. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோ. அதுதான் அவங்க டியூ டேட் கொடுக்குறாங்க. சரிங்களா? ஜூனில் எக்ஸாம் எழுதுறியா 29th February அந்த டேட்டுக்குள்ளே நீ 10 months ட்ரைனிங் கண்டிப்பாக நீ முடிச்சிருக்கணும். முடிச்சுட்டு நீ அதுக்கப்புறம் அந்த 5th April ஃபார்ம் அப்லோட் பண்ணி முடிச்சு இந்த ஃபார்ம் அப்லோட் பண்ணிடு அப்படிங்கிறாங்க. அப்போ எப்படி இருக்கும் பாருங்களேன். Februaryயில் 10 months முடிக்கிறீங்க, மார்ச்சில் 11th month, ஏப்ரலில் 12th month, மேல வந்து 13th month, ஜூனில் 14th month, ஜூலையில் 15th month, 15 months ட்ரைனிங் கரெக்டாக முடிஞ்சிடும். அப்போது ஜூன் எக்ஸாம் நீங்கள் போத் குரூப் எழுதணும்னு நினச்சிங்கன்னா Februaryக்குள்ளே 10 months அந்த February எண்டப்போ 10 months ட்ரைனிங் முடிச்சிட்டிங்கன்னா எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் ஜூன் மந்த் எக்ஸாம் நீங்கள் எழுதிடலாம். ஓகே, அவ்வளோதான். அதை மட்டும் நல்லா வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேரோட டவுட் இதுதான். என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல்ஷிப் வந்து 15 months இல்லாமல் 10 months மட்டும் பண்ணால் எக்ஸாம் எழுத முடியுமான்னு நீங்கள் கேட்குறீங்க. அவள் இன்ஸ்டியூட் என்ன சொல்கிறான்னா 29th Februaryக்குள்ளே 10 months கண்டிப்பாக நீ முடித்தா மட்டும்தான் எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபார்மை நீ ஃபில் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அந்த ஃபார்ம் அப்லோட் பண்ணிடணும் நீங்கள். அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாம் அப்ளிகேஷன் போர்ட்டலில் இங்கே உங்களுக்கு அப்ளை ஆகும், எலிஜிபிள் வரும். இல்லைனா யூ ஆர் நாட் எலிஜிபிள்னு வரும். அதை சொல்கிறாங்க. சரி, அப்போ ஜூன் மந்த் எக்ஸாமு. ஜூன் மந்த்துக்குள்ளே நீங்கள் 15 months முடிச்சிருப்பீங்களா? கண்டிப்பாக முடிச்சிருக்க மாட்டீங்க. ஏன்னா நான் சொன்ன கவுண்ட் பண்ணி பாருங்கள். Februaryக்குள்ளே 10 months முடிக்கிறீங்க. அப்போ மார்ச்சில் வந்து 11, ஏப்ரலில் வந்து 12, மேல வந்து 13, ஜூனில் 14 தான் வருது. அப்போ நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது 15 months ட்ரைனிங் முடிக்காமல் தான் போய் எழுதுறீங்க. கரெக்டுங்களா? அது கரெக்ட்? எஸ். ஸோ 10 months ட்ரைனிங் கண்டிப்பாக 29th February முடிச்சிருங்க. முடிச்சுட்டு அந்த April 10 வரைக்கும் போர்ட்டல் ஓப்பன் இருக்கும். அதாவது எக்ஸாம் அப்ளிகேஷன் போர்ட்டல். April 5க்குள்ளே நீங்கள் இந்த ஃபார்ம் அப்லோட் பண்ணால் தான் உங்களுக்கு எலிஜிபிள் கேட்டகரியில் நீங்கள் அதுக்குள்ளே உடனே வருவீங்க. இல்லைனா உங்களுக்கு நாட் எலிஜிபிள் வந்துடும். அதனால் ஃபார்மை சீக்கிரம் அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்போ எக்ஸாமை 15 months ட்ரைனிங் முடிக்கிறதுக்கு முன்னாடி எழுதிட்டோம். கரெக்டாக? எஸ். நீங்கள் 10 months மட்டும் முடிச்சுட்டு அப்புறம் ஒரு எக்ஸாம்லாம் முடிச்சு வந்து பேலன்ஸ் பண்ணிக்கலாமா? வாய்ப்பே இல்லை ராஜா. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் தான் ட்விஸ்ட் வச்சிட்டாங்க. என்னென்னா அவங்க சொல்லிக்கிறத மட்டும் பாருங்கள். கீழ் லாஸ் பண்ணி பாருங்களேன். கட் ஆஃப் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் ஃபார்ம் டு ரிலீஸ் ஃபைனல் எக்ஸாமினேஷன் ரிசல்ட். இப்போது ஜூன் மந்த் எக்ஸாம் எழுதுனா நமக்கு August 23rd ரிசல்ட் வரும். ஓகே, 10th Augustக்குள்ளே நீங்கள் ஃபார்ம் அப்லோட் பண்ணால் தான் உங்களுக்கு ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. இல்லைனா ரிசல்ட்டு லாக் பண்ணி வச்சுருவாங்க. நீங்கள் என்றைக்கு ட்ரைனிங் பண்ணி முடிக்கிறீங்களோ அன்றைக்கி தான் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. இதுதான் கான்செப்ட். சரிங்களா? தட்ஸ் ஆல். இது வந்து ஃபார்ம் நம்பர் T5B. இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது நான் ஏன் இவ்வளோ பாயிண்ட் எடுத்து நான் சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து கரெக்டாக April 10 எவ்வளோ மந்த்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 10 months. ஓகே, April 10 வந்து 10 months. அப்போ மேலே வந்து 11th month, ஜூனில் 12th month, ஜூலையில் 13th month. அப்போது ஆகஸ்ட்டில் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். ஆகஸ்ட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? August 10க்குள்ளே இவங்க அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. 14th month தான் வருது. 15 months கம்ப்ளீஷனே வரலையே. அப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 1 month பண்ணணும். அடுத்து நீங்கள் பண்ணால் தான் உங்களுக்கு ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னா நான் சொன்ன டெட்லைனாக ஈஸியாக கரெக்டாக வச்சுக்கோங்க. 29th February இஸ் டெட்லைன். அந்த டைமில் நீங்கள் 10 months முடிச்சிருந்தா மட்டும்தான் அடுத்து இந்த ஸ்லாட் உங்களுக்கு ப்ராப்ளமே இல்லாமல் ஸ்மூத்தாக மூவ் ஆகும். நீங்கள் அதை விட்டு கொஞ்சம் தள்ளி போட்டிங்கனாலும் தப்பு தான். எக்ஸாம் அப்ளிகேஷன் போர்ட்டல் வந்து கரெக்டாக ஏப்ரலில் அந்த டைம் நான் 10 months முடிச்சிருக்கேன்னா எக்ஸாம் எழுதலாம்ப்பா. நான் தான் சொல்லிட்டேன்ல, ஏப்ரல் மந்த் அப்லோட் பண்ணுறீங்களா? ஏப்ரல் மந்த் வந்து 10th month சொல்லி அப்லோட் பண்ணிங்கன்னா மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் பெண்டிங் விழுந்துடும். எக்ஸாம் எழுதுவீங்க, எக்ஸாமில் எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் ரிசல்ட் அங்கே ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க என்ன பாயிண்ட் சொல்லியிருக்காங்க பாருங்கள். கட் ஆஃப் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் ஃபார்ம் டு ரிலீஸ் ஃபைனல் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணால் 23 ரிசல்ட் வரும். 10th Augustக்குள்ளே நீ ஃபார்ம் அப்லோட் பண்ணி ஆகும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இவ்வளோ தாங்க கான்செப்ட். முடிஞ்சு எல்லாத்துக்கும் இப்போ கிளியராக புரிஞ்சிருக்கும்ல? ஓகே, ரொம்ப சிம்பிள். 10 months, அதாவது 15 months முடிக்காமலே எக்ஸாம் எழுதலாம். ஆனால் ரிசல்ட் வர்றதுக்குள்ளே அந்த 15 months ட்ரைனிங்கை முடிச்சிருக்கணும். சரிங்களா? அப்போ எக்ஸாம் எழுதுறதுக்கு நீங்கள் எப்போ எலிஜிபிள்? 10 months முடிச்சிருக்கணும். 15 months முடிச்சிருக்க தேவை கிடையாது. கரெக்டுங்களா? அதானே சொல்ல வராங்க. 10 months முடிச்சிருந்தாலும் நீ ஃபார்ம் அப்லோட் பண்ணிக்கோ, பிரச்சனை இல்லை. ஆனால் 15 months அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து ரிசல்ட்டுக்குள்ளே முடிச்சிருக்கணும். இதுதான் கான்செப்ட். டேட்டை கரெக்டாக கவுண்ட் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சுனாலும் ரிசல்ட் ரிலீஸ் ஆகும். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் சொன்ன மாதிரி கேஸ் எடுத்துக்கோங்க. இப்போ ஏப்ரல் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா 10th monthோட ஃபார்ம் அப்லோட், ஏப்ரல் மந்த் தான் அவங்க கம்ப்ளீட்டே பண்ணுறாங்க. 10 months. அப்போ மே வந்து 11th month, ஜூன் 12, ஜூலை வந்து 13, ஆகஸ்ட் 10க்குள்ளே அவங்க ஃபார்ம் அப்லோட் பண்ணுறாங்க. பெண்டிங் வந்துச்சா? நீங்கள் வந்து ஈஸியாக வந்து எக்ஸாம் சரி ஓகே எழுதணும்னு ஆசையில் போய் எழுதிடுறீங்க, ரிசல்ட் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ எக்ஸாம் எழுதி என்ன யூஸுங்கிற மாதிரி ஆகிடும். அதனால தான் சொல்கிறேன், February 29 உங்களுக்கு 10 months கரெக்டாக கம்ப்ளீட் ஆகினா மட்டும் நீங்கள் ஜூன் டைம் அப்பியர் ஆகுங்க. இல்லை ப்ரோ கிராஸ் எனக்கு ஏப்ரலில் தான் 10 months முடியுதுன்னா ஜூன் டைம் எழுத வேண்டாம். ஏன்னா அப்படியே நீங்கள் எழுதினாலும்
ஒன் மந்த்ஸ் 1.5 மந்த்ஸ் நீங்கள் ட்ரைனிங் முடிஞ்சக்கப்புறம் தான் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுற மாதிரி வந்துடும். தட்ஸ் ஆல். ஓகே, ஜூன் டேர்முக்கு நான் சொல்லிட்டேன், அதே மாதிரி தான் டிசம்பர் டேர்முக்கு. இப்போ இது வந்து கம்ப்ளீஷன் 10 மந்த்ஸ் முடிஞ்சோடனே அந்த ஃபார்ம் அப்லோட் பண்ண போகிறீங்க. பேலன்ஸ் மொத்தமாக முடிஞ்சோடனே இந்த ஃபார்ம் அப்லோட் பண்ண போகிறீங்க. இவ்வளோ தான், இது எல்லாமே நம்ம சைட்டில் இருக்குது. வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, பார்க்கலாம்.